சிவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிட்டிக்குள்ள அனகொண்டா வந்திருக்கான். எல்லார் வீட்லயும் இருக்கிற பெட்ஸ் அதை தூக்கிட்டு போயிடுதான். நானும் காலையில நியூஸ்ல பார்த்தேன். ஆனா சிட்டிக்குள்ள அனகொண்டாவால எப்படி வர முடியும்? நீ கரெக்டா தான் சொல்ற சிவா. சிட்டிக்குள்ள அனகொண்டாவால வர முடியாது. அது நிச்சயமா ஒரு ஏலியனா தான் இருக்கும். அனகொண்டா ஏலியன். இவனுக்கு எல்லா இடத்துலயும் ஏலியன் தான் வரும் போல இருக்கு. அனகொண்டா ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா? பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே விழுங்கிடும். சரி சரி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சிவா, அனகொண்டா ஹெல்ப்! சிவா, அனகொண்டா! சிவா, வந்து காப்பாத்து! சிவா! அனகொண்டா எங்க எங்க எங்க? எல்லாரும் பயந்துட்டீங்கல்ல? நான் சும்மா உங்களை ஏமாத்துனேன். ஹாஜி, புலி வருது கதை உனக்கு தெரியும் தானே? நெக்ஸ்ட் டைம் நிஜமாவே அனகொண்டா வந்து நீ கத்துனாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி எப்பவுமே பண்ணாத. ஆமா ஆதி, இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு. வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் உஷாரா இருங்க. நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு அனகொண்டா. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. ஏன் சிவா எங்க போனா? அவனுக்கு போன் பண்ணுங்களேன். நம்ம ஊருக்குள்ள அனகொண்டா வந்துருச்சா? சிவா எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வரணும்னு சொல்லுங்க. சரி சரி, உடனே நான் போன் பண்றேன். சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த அனகொண்டா கிட்ட இருந்து உங்களை நீங்க எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு. முதல் ரூல் என்னன்னா, பயப்படவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கிங்க, பயப்படக்கூடாது. சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? அத பார்க்காமலே பயந்து நடுக்குறீங்களே, அது உங்க உடம்புல சுத்திக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, முதல் ரூல் என்ன சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே பயப்படவே கூடாது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த லட்டு சிங்கு. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பாதுகாவலா இருக்க வேண்டியது தானே என்னோட கடமை. என்ன சொல்றீங்க? அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணுமே தான். உண்மையிலே நீங்க ரொம்ப தைரியசாலின்னு தெரிஞ்சு போச்சு. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னவோ அனகொண்டா என்ன சாப்பிடுறதுக்கு என் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க புசு ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே அனகொண்டா என் பின்னாடி என்ன சாப்பிட நிக்குதோ? ஹலோ ஹலோ, ஓகே, இப்போ நான் கிளம்பட்டுமா? பாய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சார் தவளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? டக்குனு பைக்ல வந்து ஏறுங்க சார். பாம்பை பார்த்த அதிர்ச்சியில எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. நம்ம கிட்ட தான் புல்லட் இருக்குல்ல, நம்ம தான் புல்லட் பாடியாச்சு. ஏறா பாண்டியே, சீக்கிரம் போ. சிவா, 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 சிவா நில்லு, நில்லு சிவா, நில்லு. சிவா, 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 நம்ம ஊருக்குள்ள அனகொண்டா வந்திருக்கு. நான் அதை கஷ்டப்பட்டு பிடிச்சேன், ஆனா அது தப்பிச்சு ஓடி போச்சு. லட்டு சிங் சார், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஃபன் சர்வீஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன? இது வந்து நான் அனகொண்டாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இத மட்டும் அதை சாப்பிட்டுச்சுன்னு வைய, அப்படியே உடனே தூங்கிடும். அதுக்கப்புறம் நாம அதை புடிச்சிடலாம்ல. இதுல நான் தூக்க மாத்திரையும் சேர்த்து கலக்கி வச்சிருக்கேன். இந்த நான்வெஜ் ஸ்மெல்லுக்கு அது இங்க ஓடி வரும் பாரு. எப்படி யோசனை? சிட்டிக்குள்ள எந்த வழியா அனகொண்டா வருமோ அங்க போய் இதை வைங்க லட்டு சிங் சார். அது சிட்டிக்குள்ள நிச்சயமா ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா தான் வரணும்.
அதனாலதான் அனகோண்டா யார் கண்ணிலையும் படாம எந்த பிரச்சனையும் இல்லாம சிட்டிக்குள்ள ஈஸியா வந்துருது. சிவா, திடீர்னு ஒரு இடத்துல இருந்து அனகொண்டா வந்துச்சு. அதுகிட்ட இருந்து சார் தப்பிச்சு ஓடிட்டாரு. கான்ஸ்டபிளே, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லணும். அது திடுதிப்புன்னு அந்த இடத்துக்கு வந்துச்சு. நான் அதை பாஞ்சுதான் பிடிச்சேன். என் கோபத்தை பார்த்து பயந்து ஓடி போச்சு. சாரி சார், சாரி. அந்த டிரைனேஜியும் ஓப்பன்ல இருக்கு. ஒருவேளை அது யாருக்கும் தெரியாம சிட்டிக்குள்ள வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா அது நிச்சயமா இந்த டிரைனேஜ் வழியா மட்டும்தான் வந்தாகணும். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். மெதுவா வெயிட்டுங்கள. உள்ள கொஞ்சம் கிளீனா தான் இருக்கு. வாங்க லட்டு சிங் சார், உள்ள போய் பாத்துருவோம். நான் இல்ல நான் வரல. அது வந்து நான் வரல. நான் சிவா இங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திறந்து சாப்பாட்டையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அது ஏற்கனவே ஒரு வாட்டி என்ன பார்த்து பயந்து ஓடி போய் இருக்கல. அதனால அது என்ன மறுபடியும் பார்த்தா எப்படி வெளியே வரும் சொல்லு. அதனால நீங்க எல்லாரும் போங்க, நான் இந்த சாப்பாட்டையெல்லாம் திறந்து வைக்கிறேன். போக நானா பத்திரமா பாத்துக்கிறேன். இந்தாப்பா. சிவா, நானும் வரேன். நீங்களும் வாங்க. ஆதி, யுடி. பயமா இருக்கு. தப்பிச்சண்டா. பசங்களா பார்த்தேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நிச்சயமா இங்கதான் எங்கேயோ இருக்கு. அது கூட நாம இங்க இருந்து சண்டை போட முடியாது. வாங்க திரும்ப போயிடலாம். சீக்கிரம் எல்லாரும் சைக்கிள்ல ஏறுங்க. சிவா, சீக்கிரம் போ. அது வந்துகிட்டே இருக்கு. நான் தான் பின்னாடி இருக்கேன். என்னதான் முதல்ல சாப்பிடு. சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க. சீக்கிரம், நான் அதை இங்க பாத்துக்கிறேன். சிவா, சீக்கிரம் வந்துரு. சிங் சார், உங்க சாப்பாட சாப்பிட்டு அது தூங்கிடும்னு நீங்க இன்னும் நம்புறீங்களா? ஏன்னா அது எந்த பக்கம் வேணா வெளியில வரலாம். அது சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்ல சிவா. இந்த சாப்பாட்டை மோந்து பார்த்தாலே அது தூங்கிடும். சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அதை மோந்து பார்த்துட்டீங்க. இப்ப நீங்க தூங்க போறீங்க சார். பயங்கரமா தூக்கம் வர்றது. என்ன 4 பாம்பு வந்திருக்கு. பயந்தாங்கொல்லியாது என் கூட தனியா சண்டை போட பயந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வந்திருக்கு. கான்ஸ்டபிள் அங்கிள், இவரை எப்படியாவது பைக்ல கொண்டு போய் உட்கார வைங்க. பாம்பு வருது. நீங்களாம் கிளம்புங்க. நான் அதை இப்படியே ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். இங்க வா, என்ன வந்து புடி.
என்ன பார்த்துட்டு இருக்க சிவா? நான் என்னோட ரோபோட் பீயை இப்ப காட்டுக்குள்ள பறக்க விட்டுட்டு இருக்கேன். அதை இப்ப எங்கெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோம், நான் அங்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை அனகோண்டாவோட தடங்கள் தெரியலாம் இல்லையா? வீட்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. எல்லா கதவையும் நீங்க மூடிட்டு உள்ளேயே இருங்க. அனகோண்டா இஸ் இன் டவுன். எப்ப வேணாலும் இந்த அனகோண்டா டின்னருக்கோ லஞ்சுக்கோ உங்க வீட்டு கதவை கூட தட்டலாம். முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. நியூஸ் சொல்றேன் பேர் வழின்னு பயத்தை தான் இவங்கெல்லாம் ஏற்படுத்துறாங்க. இங்க பாருங்க, இதுதான் அனகோண்டாவோட ஸ்கின். வருஷத்துல ஒரு தடவை எல்லா பாம்பும் கண்டிப்பா அதோட தோலை உரிக்கும். இது நிச்சயமா அனகோண்டாவோடதா தான் இருக்கணும். சிவா, இத பார்த்தா நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற குகை மாதிரியே இருக்குல்ல? எஸ், இந்த குகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இதோட இன்னொரு சைடு வேலிக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. வாங்க உடனே போய் லட்டு சிங் சாரை பார்க்கலாம். அந்த அனகோண்டாவை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. லட்டு சிங் சார், நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் தயாரா இருக்கு சிவா, தயாரா இருக்கு. எந்த தடவை அனகோண்டா நிச்சயம் தப்பிக்காது. இந்த ட்ரோன் உனக்கு வெளியே வரதுக்கான வழியை காட்டும். நீ ஒரு தடவை அனகோண்டாவை பார்த்துட்டீன்னா இந்த ட்ரோம் ஆன் பண்ணிட்டு நீ அப்படியே விட்டுரு. அது உன்னை நேரா வேலைக்கிட்ட கொண்டு வந்து விட்டுரும். எஸ், ஜஸ்ட் ஃபாலோ இட், ஃபாலோ இட். ஓகே, தேங்க்ஸ் லட்டு சிங் சார். நீ பண்ற இந்த சாகசத்தை நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ல கூட நாங்க கேமரா வச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஹேய் யோ, கேமரா கேமரா கேமரா, இங்க இங்க என்கிட்ட ஜூம் பண்ணு. நான் இன்டர்வியூ கொடுக்க தயாரா இருக்கேன். லட்டு சிங் சார், இந்த ட்ரோன் எப்ப பறக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் இந்த கேமரா ஆன் ஆகும். சிவா, உங்களுக்கு இதை நினைச்ச பயமா இல்லையா? இது பயப்படுற நேரம் இல்ல. வேதா சிட்டியை அனகோண்டா கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய நேரம். அதுக்காக நான் என்ன பண்ண சொன்னாலும் நிச்சயமா பண்ணுவேன். ஓகே லட்டு சிங் சார், நீங்க போங்க, ரெடியா இருங்க. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். சிவா, நம்ம ஒட்டுமொத்த வேதா சிட்டியே உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கு. நாங்களும் உன் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். குட் லக். ஆல் தி பெஸ்ட் சிவா. Thank you. ஆத்தப்பா சிவா தம்பி. ஹலோ அனகோண்டா சார், இன்னைக்கு நாம ஓடி புடிச்சு விளையாட போறோம். ஆனா நீங்க என்ன பிடிக்கிறீங்களா இல்ல நான் உங்களை பிடிக்கிறேனான்னு பாப்போம். இப்ப என்ன பண்றது? ட்ரோன் உடைஞ்சு போச்சு. சிவா இப்ப எப்படி வெளியே வருவா?
அனகோண்டா சார், இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட வெறும் முட்டை மட்டும்தான். சிவா அந்த டியூப்ல இருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷமே நான் இந்த ரிமோட்ல இருக்கிற பட்டனை அழுத்தி டியூபோட கதவை மூட வச்சிருவேன். எப்படி என்ன இப்படி பண்றீங்க? சிவா வெளியே வரதுக்கு முன்னாடி பட்டன் அமுக்கிட்டீங்க சார். அடா அடா அங்க அடா நோ 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 சிவா சிவா சீக்கிரம் வெளியே வா, அந்த கதவு மூடிக்க போகுது. சிவா நீ வெளியே வந்துரு. ஓ நோ, இந்த லட்டு சிங் சார் ஏன் இப்படி பண்ணாரு? இனி என்ன நடக்கும்? நம்ம சிவா எப்படி வெளியே வருவா? என் பேரை மட்டும் வெளியே வரல, அந்த லட்டு சிங் என் கையில முடிஞ்சான். லட்டு சிங் சார் கண் திறந்து பாருங்க, சிவா வெளியே வந்துட்டான். என்னது? சிவா வெரி குட் வெரி குட். எனக்கு தெரியும் என் சிவாவுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. சூப்பர் சிவா. யோ கேமரா, யோ இந்த பக்கம் திருப்பியா, இந்த பக்கம் வாயா. முதல்ல இன்டர்வியூ எடுத்துக்க, நான் இன்டர்வியூ தரணும். எங்க போட்டோகிராஃபர் போட்டோவை எடு. லட்டு சிங் சார், இப்போ நீங்க இதை எடுத்துட்டு போகலாம். தூரமா இருக்கிற ஜங்கல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. நீ கவலையப்படாத சிவா, நான் இத ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டு பகுதியில கொண்டு போய் விட்டுட்டு வரேன் பாரு. அங்க இத மாதிரியே ஏகப்பட்ட அனகோண்டாக்கள் இருக்கு தெரியுமா? பாய் பாய் பாய், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சாரி ஃப்ரெண்ட், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு போக போற. சாரி, தப்பா எடுத்துக்காத.